ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா விவோ தரப்புலேருந்து விவோ Z1 ப்ரோன்னு வந்து ஒரு அற்புதமான மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவோ S1 வந்து ஒரு ஃபோன் வரப்போகுது. ஸோ அந்த ஃபோன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு mediatek தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Vivo S1. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Vivo S1 ப்ரோவோட லோவர் வேரியண்ட்னு சொல்லலாம். இந்த ஃபோன் டிசைன்லாம் பார்க்கறது ரொம்பவே சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 6.38 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLEDங்கிறனால இந்த இடத்துல வந்து எந்த வித குறைச்சலும் இல்லைன்னே சொல்லலாம். பிளாக்ஸ் எல்லாம் ரொம்பவே டீப் பிளாக்ஸாகவும் கலர்ஸ்லாம் ரொம்ப இங்கியாகவும் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இது நல்ல விஷயம்னே சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விவோ ஃபோனில் வந்து மோட்டரைஸ் பாப்அப் கிடையாது. இதோட டவுன் சைட்னே சொல்லலாம். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்யூரேட்டாக நல்லாவே வேலை செய்யும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளேல இந்த ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா mediatek Helip P65 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரோட ஆன்டிடோ ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1,39,000 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்கோர் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 660 ப்ராசருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 12 nanometer டெக்னாலஜி பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து டே டு டே டாஸ்க் வந்து இது வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண சொல்ல முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் விவோ S1 வந்து ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். கேமராஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP f1.8 அப்பேச்சர் சைஸில் ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP f2.2 அப்பேச்சர் சைஸில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேமரா வந்து ஒரு 5 MP டெப்த் சென்சார் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த கேமராவால் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம் தான். இதை தவிர்த்து செல்ஃபின்னு பார்க்கும்போது முன்னாடி இருக்க வாட்டர் ட்ராப் நாட்சில் வந்து 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பேச்சர் சைஸில். இதில் வந்து 1080p வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓவராலாக கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வருது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 256GB வரைக்கும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டூவல் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. 2 நானோ சிம் போட்டுக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோன் வந்து Android 9 Pieல வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் UI ஆன FunTouch OS 9 அப்படிங்கிற UIயில் வந்து ரன் ஆகுது. இந்த UI பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஆட் ஃப்ரீயாகவும் இருக்குது. ப்ளஸ் ஸ்மூத்தாகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh அப்படிங்கிற பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் வந்து கொடுக்கல. இது ஒரு டவுன் சைட் தான் சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது மூலியமாக வந்து உங்கள் மொபைல் வந்து வேகமாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து நல்ல வேல்யூ ஃபோன்னே சொல்லலாம். கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 ஒரு 18,000 வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து விவோ Z1 ப்ரோ இருக்குது, ரெட்மி நோட் 7 ப்ரோ, ரியல்மி 3 ப்ரோ, இந்த மாதிரி நிறையவே காம்படிட்டிவான மொபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோனும் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து ஓவராலாக ஒரு நல்ல ஒர்த்து ஒரு நல்ல பட்ஜெட் மொபைல்னு சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த விவோ S1 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு mediatek தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.